மரணத்திற்கு பிறகு ஆரம்பமாகக்கூடிய வாழ்க்கைக்கு தான் ஆகிரத் என்று சொல்வார்கள். இந்த ஆகிரத்தை நாம் நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் சந்தேகமில்லாத நம்பிக்கையான யக்கீன் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், ஒபில் ஆகிரத்தி ஹும் யூகினூன். அந்த மக்கள் சந்தேகமில்லாமல் உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்கள் ஆகிரத்துடைய விஷயத்தில். இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது நமக்களுடைய லட்சியம் என்ன? நம்முடைய லட்சியம் என்ன? ஆகிரத்து தான். இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்வோம். ஆனால் ஆகிரத்துக்காக நாம் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருப்போம். அதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் நாம் பார்க்கிறோம், நம்மை சுற்றி துன்யாவினுடைய ஆசைகள், துன்யாவுடைய மோகங்கள், துன்யாவுடைய அலங்காரங்கள் எல்லாம் நம்மை சுற்றி இருப்பதனால அதை கண்டு நாம் ஏமாந்துடுறோம். அல்லாஹ் சொல்வது போல் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இன்பங்களும் ஒருவித அலங்காரங்கள் அதை நம்மை ஏமாற்றுகிறது, ஆகிரத்தை விட்டும் மறக்கடிக்கிறது. பல பேருக்கு ஆகிரத்துடைய கவலையே இல்லை. நாளை இறந்து விட்டால் நம்மளுடைய நிலை என்னவாகும்? கபருடைய வாழ்க்கை என்ன? நாம் விசாரணையின் போது எந்த நிலையில் இருப்போம்? நமக்கு சொர்க்கமா நரகமா என்ற கவலை இல்லை. இந்த உலகத்தில் முழுக்க 24 மணி நேரமும் இந்த துன்யாவுடைய சிந்தனை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய கவலை ஆகிரத்தாக இருக்குமோ, ஆகிரத்து தான் அவருடைய சிந்தனை. அவர் துன்யாவில் ஈடுபட்டாலும் கூட ஆகிரத்து தான் அவருடைய சிந்தனையாக இருக்கும். தொழுகையை பற்றி, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணைக்கு செய்வானே, கபருடைய வாழ்க்கையை பற்றி, சொர்க்கமா நரகமா, அதற்காக வேண்டிய அமல் செய்வது, இந்த சிந்தனையில் இருப்பார். ஆனால் துன்யாவில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட கவலையுடையவர், ஆகிரத்துடைய கவலையுடையவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் போதுமென்ற நிலையை ஏற்படுத்துவான். அவருக்கு துன்யா அவரை தேடி வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த துன்யாவில் எல்லா காரியத்தையும் அல்லாஹ் லேசாக்கிடும். யாருடைய கவலை முழுக்க துன்யாவாகவே இருக்குமோ அல்லாஹ் அவருக்கு கண் முன்னால் வறுமையை காட்டுவான். நாம் பார்க்கிறோம் அல்லவா, துன்யா என்று அலையக்கூடியவர்களுக்கு வறுமையுடைய பயம் இருக்கும். நாங்கள் என்ன ஏழையாயிருவோமோ, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுமோ, அந்த கவலை அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவருடைய காரியங்கள் எல்லாம் உடனே சரியாகாது. இது துன்யா. அவர் என்னதான் துன்யாவை தேடி போனாலும் துன்யா அவரை விட்டு வெளியே போயிடும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய கவலை, நம்ம துன்யாவில் எத்தனையோ தேவைகள் இருக்குது. உணவு தேவை இருக்குது, பொருளாதார தேவை இருக்குது, குடும்பத்தினுடைய தேவை இருக்குது. எல்லாமே தேவையாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் லட்சியமாக ஆகிரத்தை பார்க்க வேண்டும்.